தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். ஒரு கிரகம் வக்ரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நம்ம பாவனை பண்ணிப்போம். ஆக்சுவலாக அது நகராது, முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும். ஆனால் சூரியன் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி. அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது, அது மாதிரி இந்த கிரகம் வக்ரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது. சூரியன் தான் முன்னாடி போகும். அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும், ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கேயே தான் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால, ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும். அந்த மாதிரி இப்போ சூரியன் குருவுடைய குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில், அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசியிலிருந்து 5ஆம் ராசிங்கிறது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகள் வரை, மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் அதாவது ரிஷபராசியிலிருந்து 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர். இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த குரு வக்கர பயிற்சி இந்த 2024 வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம். குரு வக்கர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரி, அக்டோபர் 10ஆம் தேதி விடியற்காலை 12:30 மணி வாக்கில், 12:30லேருந்து 1 மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு. அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா, குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் நாள் வரை, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார். அதுக்கப்புறமா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது ரிஷபராசிலே நடக்கிறது. ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார். ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல. அதாவது குரு வக்ர பயிற்சிங்கிறது ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி 3ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும். அந்த குரு வக்ர பயிற்சி ரோகிணி 3ஆம் பாதத்தில் வரும்பொழுது பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார். பொதுவாக குரு பகவான் எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் யோகத்தில் தான் பின்னாடி, அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்தில் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி 4 மாதங்கள் இல்லை 5 மாதங்கள் மட்டும்தான் அவர் நல்ல பலனை கொடுப்பார். அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது அந்த கடைசி 5 மாதத்துக்கு தான். ஆனால் முதல் 6 மாதங்கள் 7 மாதங்கள் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார். ஆனால் பணம் வர்றது எப்போன்னு பார்த்தா குரு அந்த ராசியில் கடைசி 4 மாதங்கள் 5 மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்படுத்துவார். இப்போ இந்த காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமும் இருப்பார். இந்த சனி வக்கரத்தின் பயன்பாட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா குரு வக்கரம் சனி வக்கரம் 2 முக்கிய கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும். ஏன்னா ஒரு வக்கர கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும், 2 வக்கர கிரகம் 2 விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமாக இருப்பார். நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக இந்த நவம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே சனியுடைய
மீனராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார். ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதனால் இந்த வக்ர பயிற்சியினால் பலனடையக்கூடிய ராசிகள் யார் யார், அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி. அன்பார்ந்த கன்னி ராசி நண்பர்களே, உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைகிறாரு. குடும்பத்தில் தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் குழப்பங்கள் ஏற்படும். எப்போவோ உங்கள் தந்தை யாருக்கோ கடன் உதவி செஞ்சுருப்பார், அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்பு தொல்லை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பா அதை கடன்லாம் வாங்கி செட்டில் பண்ணியிருப்பார், ஆனால் நாங்கள் பாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கவும் முடியாது, வாங்காமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா அது சம்மந்தமான எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்வோம், அதை வாங்கி வரது லாபம்ன்ட்டு வாங்கி போட்டுப்போம். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும். அதனால் யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை பலம் ராசிக்கு இருக்குது இத்தனை நாளாக. இப்போ குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில குதர்க்க எண்ணங்கள் தோன்றும். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்திற்கு குரு வக்ர பார்வை கிடைக்கிறதுனால வெற்றிக்காக சில தவறுகளையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். அதாவது சின்ன தப்பு தானே சார், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி சில விஷயம் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தவறுகள் கூட செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு பாடத்தை புகட்டுவதற்கு தயாராக இருக்கார். ஆனால் அடுத்த சனி பயிற்சி சனி 7ஆம் இடத்துக்கு வராரு. ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். அது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து தானே நினைப்போம். ஆனால் நவம்பர் 14லேருந்தே அதனுடைய பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள், கழுத்து சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. குரு வக்ர பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்கும்? ஏன்னா நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கன்னு, நல்லது தான் பண்ணுவார். குருவும் சரி சனியும் சரி உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பார். அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்குன்னா, குருவை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதில் இருந்த அந்த உதவிகளை கிடைக்கிறதுல தடையை ஏற்படுத்துவார். ஆனால் சுய முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு அவரே காரணமாக இருப்பார். உங்களுடைய வெற்றிகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரும், லாபத்தை தரும். அதே சமயம் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய அலுவலகம் சார்ந்த நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை வீட்டுக்காகவோ ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான நேரம், கடல் கடந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இந்த 4 மாதங்கள் 4.5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் குரு இருக்க போகிறாரு. குரு வக்ர கதியானது உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். சார் எல்லாருக்கும் இப்படியே சொல்கிறீங்களே, கெடுதலே பண்ண மாட்டாரான்னா, கெடுதல் குரு நல்லது பண்ணுவார். குரு வக்ர காலம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இது அமோகமான ராஜயோகத்தை தரும். உங்கள் ஜாதகத்தில் நேர்கதியில் இருந்தார்னா வக்கர காலம் கொஞ்சம் பண கஷ்டத்தை கொடுப்பார். மற்றபடி கெடுபலன்களை ஏற்படுத்த மாட்டார். பண கஷ்டம்னா குறிப்பாக நகைகளை அடமான வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் மூலமாக சொத்து சேர்க்கையும் ஏற்படும். ஒரு விஷயத்தை கொடுத்து தான் மற்றொரு விஷயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த 4.5 மாதங்கள் இருக்கும். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தன முதலீடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமியின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் இடத்த குத்தகைக்கு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன், இல்லை எனக்கு இந்த பொருளை விவசாயம் பண்ணி கொடுன்ட்டு டன் கணக்கில் கேட்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கன்னிராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு ஆரோக்கியத்துக்கு உண்டான செலவுகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு வக்ர பயிற்சி ஏற்படும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு குதர்க்க எண்ணங்கள் தோன்றுவதற்கு, தவறான எண்ணங்கள் தோன்றுவதற்கு இந்த குரு காரணமாக இருப்பார். குறுக்கு வழியில் போகலான்னு சொல்லுவார், ஆனால் சனி கூடவே இருக்கார். அவர் குறுக்கு வழியில் போனால் மண்டையில் தட்டுவார். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த குரு வக்ர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த பிராயச்சித்தம் பண்ணால் எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்னா, அரச மர வழிபாடு செய்ய வேண்டும். அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. டெய்லி காத்தால் போயிட்டு 8:30 மணிக்குள்ளார, 8 மணி 20 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகரை பிரதட்சணம் செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு திங்கக்கிழமை வந்ததுன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்ததுன்னா
சோமவார பிரதட்சணம்னு பேர். அன்னைக்கு நீங்கள் பிரதட்சணம் 108 தடவை பண்ணலாம். இது பண்ணுறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், உடல் ரீதியான சோர்வுகள் விலகும், மன ரீதியான தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொதுவாக நம்ம பிரெயின் சோர்வாக இருக்குது அப்படின்னா பிரெயினுக்கு உண்டான, நம்ம மூளைக்கு உண்டான ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆக்சிஜன் சப்ளை ஒழுங்காக இருக்கணும்னா நீங்கள் டெய்லி காத்தால போயிட்டு அரச மரத்தை சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு 12 தடவை மினிமம், 12 தடவை 24, 54, 108 இப்படி பிரதட்சணம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை சுற்றுறதுனால தடைகளற்ற வாழ்வை அமைத்துக்கொள்ள ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த குரு வக்ர பயிற்சி கன்னிராசிக்கு வாய்ந்து நிம்மதியை தரும். இந்த குரு வக்ர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த குரு வக்கர காலம், அதாவது அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.